நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் வங்கியிலிருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க. 253 வேலைவாய்ப்புக்கான வேலைவாய்ப்பு, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, ஸ்கேல் 4 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. எந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிசைன், ஜாவா டெவலப்பர், மொபைல் டெவலப்பர், கோபோல் டெவலப்பர், .NET டெவலப்பர், ஓப்பன் ஷிஃப்ட், ரெட் ஹாட் லினக்ஸ் ஐடி NMIM, Solaris Linux Administrative, Network Architect, Network Security, Database Administrator, DBA, Data Engineering Analyst, Data Scientist, இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுங்க. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோங்க, அதாவது BE, BTech, ME, MTech முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், BSc, MSc, MBA முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 4 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 34 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 40 வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 30 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 38 வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 27 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 33 வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 23 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 24 வயசு உள்ளாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC, ST இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், OBC கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், PWD கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 4 போஸ்ட்டுக்கு வந்து 1,02,300 தொடங்கி 1,20,940 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு வந்து 85,920 தொடங்கி 1,05,280 வரைக்கும் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு வந்து 64,820 தொடங்கி 93,960 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு வந்து 48,480 தொடங்கி 85,920 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், எழுத்து தேர்வுங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலுக்கு வந்து இன்டர்வியூ, நேர்முக காணல் நடக்குங்க. நேர்முக காணலில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரின் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SC, ST, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் PWD கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து ₹175 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 + GST கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. ஆன்லைன் பேமெண்ட்லாம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/12/2024 டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 14/12/2024 டிசம்பர் மாதம் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.